வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்பொழுது நிற்கும் இடம் வந்து ரெட் பேங்க் ட்ராக் என்று சொல்கிற இடம். ஜனா ஜிரபனா என்று அதனுடைய அப்ரிஜினியல் வேர்ட் தமிழாக்கம் கூட அப்ரிஜினியல் வேர்டில் கொடுத்துருக்கணும். ஸோ அதை நடந்து பார்ப்போம் கொஞ்சம் தூரத்துக்கு. இது சிட்னியில் பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழும் பகுதியில் உள்ள ஒரு ரிவர் உண்டு. கம்பலேண்ட் ரிவர் ஃப்ளட் ஃபாரஸ்ட் என்ற பகுதிக்கு உட்பட்டது. ரெட் பேங்க் ட்ராக் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரெட் பேங்க் ரோட் நார்த் மீட் டு ஹெமர்ஸ் ரோட் north mead, and it's approximately 3.5 kilometer, 1.5 meter return. So I'm not going to do full walk today, just do a small track and just see some அழகான சில பகுதிகளை பார்ப்போம் வாங்க. Okay, this is part of the track here. So you can see this water like a Manikahanga Mari. It's a river, right? It's going to connect with Parramatta River, Toongabbie Creek. This side is Toongabbie Creek. Eventually it will change as a Parramatta River. இதுக்குள்ள the snake இருக்க சான்ஸ் இருக்குது. ஸ்னேக்ஸ் ஏரியா இல்லை ஒரு அடர்ந்த ஒரு ஃபாரஸ்ட் ரைட் நெக்ஸ்ட் டு திஸ் வென்பர்த்வில். தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த பகுதியில் நிற்கிறேன் நான். இப்போ வாங்க அந்த ரிவர்கிட்ட இறங்கி பார்ப்போம். சின்ன ஒரு ரிஸ்க் இருக்குது தான், படங்கள் எடுக்க ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் இருக்கும். இப்படி ஒரு அடர்ந்த காடுன்னு ரைட். வாங்க நாங்கள் அந்த ட்ரெக்கால் இறங்கி பார்ப்போம். ரிவர் பெட் மட்டும் போயிட்டு வரோம். இதில் கண்டினியூஸாக இந்த ட்ரெக் இருக்குது. 3.5 kilometersக்கு. It's a good walking track. சிட்னியிலேருந்து பார்க்குறாக்களுக்கு இது தெரிஞ்ச இடமா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது வந்து வெஸ்ட்மிட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருந்து நடந்து வரைக்குள்ளே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிரிட்ஜ் தான் இது. பாருங்க, சேர்த்துன கேர்டர்ஸ் போட்டு செய்திருக்கணும். பெரிய 1 2 3 4 5 6 7 ஸ்பேன் கான்க்ரீட் girder bridge. ஸோ ஹை ஃப்ளட் வரைக்கும் இதெல்லாம் தண்ணி நிற்கும். ரைட், பாருங்கள் யூட்டிலிட்டிஸ் பைப் சர்வீஸ் கொண்டு போகுது. நான் நினைக்கிறேன் ட்ரைனேஜ் பைப். இல்லை சாண்ட் ஸ்டோன் போட்டிருக்கணும். இதில் வந்து எரோஷன் நடக்குது. இரண்டாவது சரியான அந்த இது பாவிக்க இல்லை. இங்கே பாருங்க கேர்டர்ஸ் பேரிங்ஸ், அதுதான் சொல்கிற பிரிட்ஜ் பேரிங்ஸ் உண்டு. பிரிட்ஜ் பேரிங் ரப்பர் பேரிங்ஸ் போட்டிருக்கணும். ரப்பர் பேட் போட்டு. இது வந்து கேர்டர்ஸ் ப்ரீகாஸ்ட் கேர்டர்ஸ் போட்டிருக்கணும். ஹை டீ கேர்டர்ஸ் போட்டிருக்கணும். என்ன டீ கேர்டர்ஸ் 1 2 3 1 2 3 3 6 கேர்டர்ஸ் கண்டினியூஸாக போட்டு செய்திருக்கணும். வாங்க நாங்கள் அந்த கிட்டடிக்கு அந்த அளவு இறங்கி பார்த்துட்டு வருவோம். அந்த ரிவர் மட்டும் போயிட்டு வரோம். இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு இது ஒரு ஷெல்டராயும் பாவிப்பினம். இதை இரவு நேரங்களில் வந்து படுக்கிறதுக்கும் சில பேர் பாவிக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம்.
சிட்னி, குறிப்பாக சிட்னி சிட்டியில் அப்படியான பிரிட்ஜஸ் கீழே ஆக்கள் படத்திருப்பினோம். அங்கே நாங்கள் அப்படியே நடந்து இந்த ட்ரெக்கால் நடந்து போய் கீழுக்குறாங்கவும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பார்க்க விரும்பினா இதுதான் இன்றைய தோற்றம். அங்கே சரியான ஒரு அடர்ந்த காடுண்டு. ரைட் நெக்ஸ்ட் டு திஸ் வென்பர்த்வில். இந்த சபப் வந்து வென்பர்த்வில் தான். சரிதானே, வென்பர்த்தில் இருந்து இந்த பதிவில் பார்க்குறாக்கள் உங்களுக்கு இந்த ட்ரெக்கை தவற விடாங்கோ. வந்து பாருங்கோ, நல்ல இடம். இதில் என்ஜாய். ஓகே, தேங்க்ஸ். தொடர்ந்து பாருங்கோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னை காண்ற நேரம் இதை பற்றி சொல்லுங்க நீங்கள் பார்த்துருந்தா. ஓடி வரும் மகவெளி கங்கையம்மா, நீ இருப்பதென்ன அம்மா. இது வந்து ஒரு ஃப்ளட் வே வார்னிங் சைன் போட்டிருக்கு. சரியான கவனமாக இருக்கணும் மழை காலத்தில் இறங்கைக்குள்ளே. வாங்க நாங்கள் இதால் அப்படியே உள்ளுக்கு இறங்குவோம். உள்ளுக்கு இறங்கி பார்ப்போம். சரிதானே, அந்த டிம்பர் போட் வாக் 50-100 வருஷத்துக்கு முதல் போட்டிருப்பினம். சரியான பழைய டிம்பர் ஓல்டு ஸ்டாண்டர்டுக்கு போட்டிருக்கணும். ரைட், இதில் இறங்கைக்குள்ளே சரியான கவனமாக இருக்கணும். வலிக்கு வெளுத்தி போடும், அப்படியே கொண்டே அப்படியே ரிவருக்கு விட்டுடும். இட்ஸ் டேஞ்சரஸ். யாராவது இந்த இதை பார்த்துட்டு வரண்டா கொஞ்சம் கவனமாக வாங்கோ. இந்த இதான் அந்த இன்னும் ஒரு பிரான்ச் ட்ரெக் கொண்டிருக்கு. இதுக்குள்ள இறங்கி நாங்கள் முதல் இந்த ரிவரை பார்ப்போம். இதில் பாருங்கள், பாசி பிடிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் கவனமாக இறங்கணும். வலிக்கு கொண்டே விட்டுடும். ரிவரில் கொண்டே வலிக்கு அப்படியே விட்டுரும். இந்த ரெண்டும் அதில் போய் ஜாயின் பண்ணது. அதனால் சுங்காபி கிரிக்கோடக்கு இதில் ஒரு சைடில் ஒரு க்ரீக் கொண்டு வந்து சேருது. இது இங்கால வெஸ்ட்மீட், வென்பர்த்வில் அங்கால பக்கத்தில் இருந்து வர கேட்ச்மெண்ட் ஏரியா வாட்டர் இதில் வருது. அது அப்படியே நேராக போய் அங்கால சுங்காபி கிரிக். நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி வட்டி வைக்கணும். தெரியலை என்னத்துக்கு வட்டிக்கணும்ன்ட்டு. ஓடி வரும் மகவெளி கங்கையம்மா. இது இருக்கிற இடம் ரைட் நெக்ஸ்ட் டு வென்பர்த்வில். வென்பர்த்வில் ரியலி இட்ஸ் அ வென்பர்த்வில் சபர்ப். ஸோ தன பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இது வென்பர்த்வில் சபர்ப்பில் இருக்குது. பிராயன்ஸ் கிரீக், பிராயன்ஸ் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நிற்கிறது. வாங்க நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். இதை க்ராஸ் பண்ண விரும்பல, தனியாக வந்திருக்கிறேன். ஸோ அதில் வழக்கம் அந்த வழியால் இதுக்கு க்ராஸ் பண்ண விரும்பல. குறுக்க ஒரு மரம் விழுந்திருக்கு பாருங்கள், பெரிய ஒரு மரம். ரைட், போய் பார்ப்போம். இதில் தெரியுதான் இந்த பிராயன்ஸ் பிரிட்ஜ் என்ற இடம். நானும் உண்டைத்தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இந்த இடத்த.
இது டுங்காபி கிரீக். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் தண்ணியில் ஓடினதுக்கான அடையாளங்கள் இருக்குது. இந்த ஹை ஃப்ளட் விளக்கே இதுக்கிட்ட நெருங்க இயலாது, பெரிய ஒரு வெள்ளமாக இருக்கும். பாருங்க, இது ஒரு அட்ரஸ் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ரைட், ஸோ ஐ ஆம் ரைட் பிலோ த அந்த பிரைன் ஸ்கிரிச்சுக்கு கீழே நிற்கிறேன். டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். இது பாருங்க, நான் அப்போ தான் முதல் காட்டின அந்த சைட் க்ரீக்கும் வந்து அதில் ஜாயின் பண்ணுது. இங்கே அண்மையாக மழையினால் இந்த மண்கள் அள்ளப்பட்டு வந்திருக்கு. ஓகே உறவுகளே, நீங்கள் இதை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. ஸோ வேர் ஆம் ஐ நவ்? ரைட் பிலோ பிரையன்ஸ் பிரிட்ஜ். வென்வர்த்வில் உள்ள ஒரு பிரிட்ஜ் தான். ரைட், வென்வர்த்வில் நார்த் மீட் பார்டர் இந்த இடம் தான், கவுன்சில் அல்லது சபர்ப் பார்டர்னு சொல்லலாம். இந்த ரிவர் தான் இந்த சபர்ப்ஸை டிவைட் பண்ணுது. நாங்கள் வாழும் பகுதியிலேயே நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது பாருங்க, நாங்கள் பார்க்குற இல்லை. இதை நாங்கள் சரியான தூரத்துக்கு போய் பார்ப்போம் இப்படியான அழகு காட்சியில். ஆனால் ரைட் நெக்ஸ்ட் டு வென்வர்த்வில்லாம் இந்த காட்சி இருக்குது. இப்போ நீங்கள் வென்வர்த்வில் தமிழ் கடையில் இருக்குது தானே, அதிலிருந்து ஒரு 5 to 10 minutes டிரைவெலாம் இருக்குது இந்த இடம். ரைட், காண தவறாதீர்கள், டைம் இருக்கைக்கு வந்து பாருங்கோ. ரைட், சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமாக இருக்கும், குடியிருந்து காட்டலாம். இப்படியான கிரிக்கல் ஓரளவுக்கு தண்ணியில் ஓடைக்குள்ளே பார்க்க தான் வடிவாக இருக்கும். ட்ரையாக இருந்தால் வடிவில்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பிரையன்ஸ் பிரிட்ஜ்ன்ற பிரிட்ஜ் தான் இந்த இடம். ஓகே, நான் முதல்ல ஒரு ஃபுட்பாத் ஷேர்ட் பாத் பிரிட்ஜ் படம் போட்டிருப்பேன் தானே, அந்த படம் எடுத்ததுக்கு பக்கத்தில் நாங்கள் அப்படி நடந்து போக அதில் இன்னொரு இதுக்கு மேலால் ஒரு ஷேர்ட் பாத் பிரிட்ஜ் ஒன்று வரும். ஓகே உறவுகளே, நான் இதோட இந்த பதிவை காணொலியை நிறுத்திக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, என்ன காணைக்குள்ளே இது பற்றி கேளுங்கோ, சொல்கிறேன் மேலதிக அபிப்பிராயங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே, பாய் பாய்.